கச்சத்தீவு அருகே பாம்பன் மீனவர்கள் மீது கற்களை வீசி இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். படகில் இருந்த மீனவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், இந்த தாக்குதல் சம்பவம் எப்படி நடைபெற்றுச்சு? அதாவது தமிழரசன் நேற்று காலையில மண்டபம் தெற்கு கடற்கரை பகுதியில இருந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட நாட்டு படகுல மீனவர்கள் மீன்பிடிக்க போயிருக்காங்க. இன்று அதிகாலையில கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் அருகே மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அங்க 2 ரோந்து கப்பல்ல இலங்கை கடற்படையினர் கற்களையும் பாட்டிலும் வச்சு வீசியிருக்காங்க. அதுல ஜெபமாலை என்பவருடைய மண்டை உடைஞ்சு படுகாயத்தோட இன்னைக்கு கரை திரும்பிருக்காரு. அது மட்டும் இல்லாம 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள வலைகளையும் மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சக மீனவர்களையும் அடித்து தாக்குதல் நடத்தியிருக்கதா தகவல் தெரிவித்திருக்காங்க தமிழரசன். ஆனந்தன், விசைப்படகுகளை தொடர்ந்து தற்போது நாட்டு படகுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து மீனவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? நிச்சயமா உமா, அதாவது இந்த பகுதி மீனவ அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, விசைப்படகு மீனவர் அதாவது தடை செய்யப்பட்ட வலையை பயன்படுத்துறாங்க, எல்லை தாண்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுல மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வந்த இலங்கை கடற்படை பாரம்பரியமான கடல் பகுதியில மீன் பிடிக்கிற நாட்டு படகு மீனவர்கள் மீதுமே தாக்குதல் நடத்தி எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமா இருக்கு. ஆக தமிழக மீனவர்களை தாக்குதல் மட்டுமே இந்த இலங்கை கடற்படை ஒரு நோக்கமா இருக்குங்கிறத ஒரு குற்றச்சாட்டாவே சுமத்தியிருக்காங்க உமா. கண்டிப்பா ஆனந்தன், இப்ப நாட்டு படகு மீனவர்கள் மேலேயும் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியிருக்கிற சம்பவம் கண்டிப்பா ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம்தான். அது தவிர இந்த தாக்குதல்ல காயமடைந்த மீனவர்களுக்கு தற்போது எங்க சிகிச்சை அளிக்கப்படுகிறது? அவர்கள் உடல்நலம் தேறிட்டாங்களா? தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது தாக்குதல் நடத்தப்பட்ட மண்டை உடையப்பட்ட ஜெவமாலை தனியார் மருத்துவமனையில முதலுதவி சிகிச்சை இப்ப ராமநாதபுரம் கொண்டு போறதா நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சக மீனவர்களுக்கு வெளியில காயம் இல்லை, ஆனா உள்காயம் பட்டிருக்கு. அவங்களுமே முதலுதவி சிகிச்சை வீட்டுல ஓய்வு எடுக்கிறதாக நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க தமிழரசன்.